உலகில் அழகும் ஆபத்தும் நிறைந்த உயிரினங்களில் ஆக்டோபஸ்களும் ஒன்று. இந்த ஆக்டோபஸ்களுக்கு 9 மூளைகள் உள்ளன. ஆக்டோபஸ்களின் 8 நீண்ட கைகளை கட்டுப்படுத்துவதற்கும் தனித்தனி மூளைகள் இருப்பதால் இந்த கைகள் மனிதர்களை தொடும்போது அவர்களின் உணர்வுகளை உணரும் அளவுக்கு புத்தி கூர்மை கொண்டவை. மனித முகத்தை நன்கு நினைவில் வைத்துக் கொள்ளும் திறன் கொண்ட ஆக்டோபஸ்கள் 30 நொடிகளில் தங்களின் நிறத்தை மாற்றும் தன்மை கொண்டவை. அதிகபட்சமாக 4 ஆண்டுகள் மட்டுமே ஆயுட்காலம் கொண்ட ஆக்டோபஸ்கள் பல நாடுகளில் பிரதான உணவாக உள்ளது. அதிக புரதச்சத்து நிறைந்த உணவாக இருப்பதால் ஜப்பான், சீனா, தென்கொரியா, போர்ச்சுகல், அமெரிக்கா போன்ற நாடுகளில் ஆக்டோபஸ்களை ருசிக்க ஏராளமான உணவு பிரியர்கள் உண்டு. இதற்கு இருக்கும் வரவேற்பை கருத்தில் கொண்டு இறைச்சிக்காக கோழிகளை பண்ணைகளில் வளர்ப்பது போல ஆக்டோபஸ்களை வளர்க்க முடிவு செய்துள்ளது ஸ்பெயினைச் சேர்ந்த நியூ18 என்ற நிறுவனம். ஸ்பெயினில் உள்ள கேனரி தீவில் 1000 பிரம்மாண்ட கண்டெய்னர்களில் ஆக்டோபஸ்கள் வளர்க்கப்படும் என்று தெரிகிறது. இயற்கையாக ஆக்டோபஸ்கள் ஒரு வேட்டையாடிகள். உயிருள்ள உணவை மட்டுமே உட்கொள்ளும் ஆக்டோபஸ்கள் கண்டெய்னர்களில் எப்பொழுதும் வெளிச்சத்தில் வைப்பதன் மூலம் அதன் செயல்பாடுகளை கட்டுப்படுத்த முடியும் என்று கூறுகின்றனர். மேலும் உயிருள்ள உணவுகளுக்கு பதில் செயற்கையாக உருவாக்கப்பட்ட பிரத்யேக உணவுகளை வழங்க உள்ளனர். ஒரு கண்டெய்னரில் 70 ஆண் ஆக்டோபஸ்களையும் 30 பெண் ஆக்டோபஸ்களையும் வைக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இனப்பெருக்கத்திற்கு பிறகு ஆண் ஆக்டோபஸ்களை பெண் ஆக்டோபஸ்கள் கொன்று சாப்பிட்டுவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு ஆண்டும் உலகம் முழுவதும் 3,50,000 டன் ஆக்டோபஸ்கள் உணவுக்காக பிடிக்கப்படுவதாக கூறியுள்ள தனியார் நிறுவனம் செயற்கையாக 3,000 டன் ஆக்டோபஸ்களை வளர்க்க முடியும் என்று தெரிவித்துள்ளது. இதனால் இயற்கையாக வளரும் ஆக்டோபஸ்களை காக்க முடிவதுடன் ஆக்டோபஸ் இறைச்சி சந்தையின் தேவையை பூர்த்தி செய்ய முடியும் என்றும் கூறப்படுகிறது. ஆனால் விலங்குகள் நல ஆர்வலர்களோ செயற்கையாக வளரும் ஆக்டோபஸ்களும் வலியையும் வேதனையையும் உணரும் தன்மை கொண்டது என்கின்றனர். அதாவது -3 டிகிரியில் அதனை உறைய வைத்துக் கொள்ளும் போது ஆக்டோபஸ்கள் மிக கடுமையான வேதனையை அனுபவிக்கும் என்கிறார்கள். இதனால் இந்த ஆக்டோபஸ் பண்ணைகளுக்கு விலங்கு நல ஆர்வலர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். ஆனால் சர்வதேச அளவில் இந்த ஆக்டோபஸ் வர்த்தகம் குறித்த கொள்கைகள் இல்லாததால் இப்போதைக்கு இந்த திட்டம் வேகமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நியூஸ்18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் தேவப்பிரியன். சேலம் மாநகர் கோவிந்த கவுண்டர் தோட்டம் பகுதியில் புதிதாக அரசு மதுபான கடை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் திருமலை இணைந்திருக்கிறார். திருமலை, விவரம் என்ன? சேலம் மாநகரம் கோவிந்த கவுண்டர் தோட்டம் பகுதியில் புதிதாக டாஸ்மாக் கடை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் 100க்கும் மேற்பட்டோர் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக சேலம் மத்திய பேருந்து நிலையத்துக்கு செல்லக்கூடிய பிரதான சாலையான டிவிஎஸ் பேருந்து நிறுத்தம் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் உட்பட 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து அந்த பகுதியில் போக்குவரத்து கடும் பாதிப்பு ஏற்பட்டது. குறிப்பா இந்த கோவிந்த கவுண்டர் தோட்டம் பகுதியில் ஏற்கனவே டாஸ்மாக் கடை இருந்து வந்தது. இந்த டாஸ்மாக் கடையினால் பல்வேறு இடையூறுகள் ஏற்படுவதாக கூறி அந்த கடையை அகற்றிய நிலையும் ஏற்பட்டது. இந்த நிலையில் புதிதாக தற்போது டாஸ்மாக் கடை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து
தற்போது இந்த பொதுமக்கள் ஏற்கனவே பல முறை புகார்கள் கொடுத்துள்ளனர். குறிப்பாக மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் நிலையத்திலும் இந்த பகுதியில் டாஸ்மாக் கடை வரக்கூடாது, அவ்வாறு வந்தால் இந்த பகுதியில் குடியிருப்பு பகுதியில் ஏராளமாக உள்ளது, பள்ளி கல்லூரி செல்லக்கூடிய மாணவர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் விதமாகவும் இந்த டாஸ்மாக் கடை இருக்கும் என வலியுறுத்தி பல்வேறு புகார்கள் அளிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் இந்த புகாருக்கு எதிர்ப்பை மீறி அந்த பகுதியில் டாஸ்மாக் கடை அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் திடீரென அந்த டிவிஎஸ் பேருந்து நிறுத்தம் பகுதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சாலை மறியல் போராட்டத்தின் காரணமாக அந்த பகுதியில் கடும் போக்குவரத்து ஏற்பட்டது. இதையடுத்து அங்கு வந்த காவல்துறையினர் அங்கு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இருப்பினும் தங்களுடைய கோரிக்கை, அதாவது அந்த பகுதியில் டாஸ்மாக் கடை வரக்கூடாது, அவ்வாறு வந்தால் நாங்கள் கடும் போராட்டத்தில் ஈடுபடுவோம் எனவும் தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அது மட்டுமின்றி அங்கு வந்திருந்த வாகன ஓட்டிகளும் சாலை மறியல் போராட்டத்தை கைவிட வேண்டும் என பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டனர். ஆனால் இருந்தாலும் அங்கிருந்த பொதுமக்கள் அங்கு வரக்கூடிய அரசு பேருந்துகள் மற்றும் வாகனங்களை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் கடும் போக்குவரத்து ஏற்பட்டதன் காரணமாக சுமார் 2 கிலோமீட்டர் அளவிற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதையடுத்து ஒரு கட்டத்தில் பேச்சுவார்த்தை, காவல்துறையினர் பொதுமக்களும் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை அடுத்து அங்கு போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்களை குண்டுகட்டாக தூக்கி கைது செய்தனர். அது மட்டுமின்றி போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் உட்பட அனைவரையும் காவல்துறையினர் கைது செய்து சென்றதை அடுத்து போக்குவரத்து காவலர்கள் தற்போது அந்த போக்குவரத்தை சீர்படுத்தினர். நன்றி திருமலை, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. தொடர்ந்து விரைவுச் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். திருத்தணியில் மழைநீர் வடிகால்வாய்க்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் தேங்கிய மழைநீரை அகற்றாமலேயே கான்கிரீட் கலவை கொட்டப்பட்ட சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி பழைய பைபாஸ் சாலையில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் 1,06,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் மழைநீர் வடிகால்வாய் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதற்காக பள்ளம் தோண்டப்பட்டு கம்பிகள் அமைக்கப்பட்ட நிலையில் கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழையால் பள்ளத்தில் மழைநீர் தேங்கி நின்றது. இந்நிலையில் தேங்கி நிற்கும் தண்ணீரை அகற்றாமலேயே சிமெண்ட் கலவை கொட்டி தரைமட்டம் அமைக்கப்பட்டது. இதுபோன்று தரமற்ற முறையில் மழைநீர் வடிகால்வாய் கட்டுவதால் விரிசல் ஏற்படுவதாகவும் இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொரோனா காலத்திற்கு பிறகு இந்தியாவில் உடல் உறுப்பு தானம் செய்வோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. உயிருடன் இருக்கும் ஒருவர் அரசு விதிகளுக்குட்பட்டு தனது குடும்பத்தினருக்கு 2 சிறுநீரகங்களில் 1, கல்லீரலின் ஒரு பகுதியை தானமாக வழங்க முடியும். அந்த வகையில் கடந்த 2018ஆம் ஆண்டு 8086 பேர் உடல் உறுப்பு தானம் செய்த நிலையில் 2022ஆம் ஆண்டில் இது 12791ஆக அதிகரித்துள்ளது. குறிப்பாக டெல்லி, தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, கேரளா, தெலுங்கானா, குஜராத், கர்நாடக மாநிலங்களில் உயிருடன் வாடும்போதே உடல் உறுப்பு தானம் செய்வோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. மரணத்திற்கு பிறகு உடல் உறுப்பு தானம் செய்வோர் எண்ணிக்கை 2020ஆம் ஆண்டில் 1060ஆக இருந்த நிலையில் 2022ஆம் ஆண்டில் 904ஆக குறைந்துள்ளது. மரணத்திற்கு பிறகு உடல் உறுப்பு தானம் செய்வதாக நாடு முழுவதும் 4,48,000 பேர் பதிவு செய்துள்ள நிலையில் கேரளாவில் 1,30,000 பேரும், தமிழ்நாட்டில் 19,443 பேரும் உறுப்பு தானம் செய்ய பதிவு செய்துள்ளனர். முல்லை பெரியாறு அணையில் மத்திய கண்காணிப்பு குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். உச்சநீதிமன்றத்தின் பரிந்துரையின்படி மத்திய நீர்வள ஆணைய தலைமை பொறியாளர் விஜய் சரண் தலைமையிலான குழுவினர் முல்லை பெரியாறு அணை, பேபி அணை, மதகுகள், சுரங்கப்பாதை உள்ளிட்ட இடங்களில் ஆய்வு மேற்கொண்டனர். தொடர்ந்து கோடை காலத்தில் மேற்கொள்ள வேண்டிய பராமரிப்பு பணிகள் மற்றும் தென்மேற்கு பருவமழை காலங்களில் செய்ய வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை வழங்கினர். தமிழ்நாடு அரசின் நீர்வளத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் சந்தீப் சக்சேனா, கேரள அரசின் நீர்ப்பாசனத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் வேணு மற்றும் இரு மாநில தொழில்நுட்ப வல்லுநர்களும் ஆய்வில் பங்கேற்றனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் சாலையில் வழிவிடாத பிரச்சனையில் ஆட்டோ ஓட்டுநர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். அழகாபுரியைச் சேர்ந்த சரவணன் சவாரி முடித்துவிட்டு தேவக்கோட்டை வாரச்சந்தை வழியாக ஆட்டோவில் வந்துள்ளார். ஆட்டோவிற்கு முன்னால் இருசக்கர வாகனம் சென்றுள்ளது. வழிவிடுமாறு சரவணன் ஹாரன் அடித்தும் அவர்கள் வழிவிடவில்லை என தெரிகிறது. சரவணன் ஓரமாக செல்ல நினைத்தபோது இருசக்கர வாகனத்தின் மீது ஆட்டோ லேசாக உரசியுள்ளது. இந்நிலையில் சரவணனை இருசக்கர வாகனத்தில் இருந்த ஜெயபாண்டி மற்றும் பழனியப்பன் சரமாரியாக தாக்கி கழுத்தை நெரித்துள்ளனர். சக ஆட்டோ ஓட்டுநர்கள் சரவணனை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது அவர் ஏற்கனவே உயிரிழந்தது தெரிந்துள்ளது. பழனியப்பனிடம் விசாரணை நடந்து வரும் நிலையில் ஜெயபாண்டி தேடப்பட்டு வருகிறார்.
மத்திய பிரதேசத்தில் பந்தாவ்கர் புலிகள் சரணாலயத்தில் மான்களை விடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கண்ணா தேசிய பூங்காவில் இருந்து கொண்டுவரப்பட்ட 19 மான்கள் முதல் கட்டமாக விடுவிக்கப்பட்டன. பந்தாவ்கர் புலிகள் சரணாலயத்துக்கு 100 மான்களை எடுத்துச் சென்று விடுவிக்க மத்திய அரசு அண்மையில் ஒப்புதல் அளித்தது. இதன் முதற்கட்டமாக 50 மான்கள் இந்த ஆண்டு விடுவிக்கப்படுகின்றன. ஞாயிற்றுக்கிழமை நடந்த நிகழ்ச்சியில் 11 ஆண் மான்கள் 8 பெண் மான்கள் விடுவிக்கப்பட்டன. வாகனங்களின் கதவுகள் திறக்கப்பட்டதும் மான்கள் துள்ளி குதித்து வனப்பகுதிக்குள் சென்றன. பாலிவுட் நடிகர் சல்மான் கானுக்கு மின்னஞ்சல் வாயிலாக கொலை மிரட்டல் விடுத்தவரை போலீசார் ராஜஸ்தானில் கைது செய்துள்ளனர். ஜோத்பூர் மாவட்டம் லுனி பகுதியில் தங்கியிருந்த தகத்ராம் என்பவர்தான் இந்த கொலை மிரட்டல் விடுத்ததாக ராஜஸ்தான் போலீசார் தெரிவித்தனர். அவரை பிடித்த மாநில போலீசார் மும்பை காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். மும்பை போலீசாரால் சல்மான் கானுக்கு Y+ பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. தொடர் கொலை மிரட்டல்கள் சல்மான் கானுக்கு வந்த வண்ணம் இருப்பதால் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. பாஜக மாநில தலைவர் பதவியில் அண்ணாமலை நீடிப்பாரா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது என்று மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லா தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த தாம்பரத்தில் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் சென்னை மண்டல ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய ஜவாஹிருல்லா, மறைமலை நகரில் வரும் மே மாதம் 21ஆம் தேதி சமூக நீதி பாதுகாப்பு மாநாடு நடத்தவிருப்பதாக கூறினார். ராகுல் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்க திராணி இல்லாததால் அவரது பதவி பறிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். திமுக அமைச்சர்கள் மீது ஊழல் பட்டியல் வெளியிடும் அண்ணாமலை வாய்வீச்சில் வல்லவரை தவிர வேறொன்றும் இல்லை என்று விமர்சித்தார். முதலில் அவர் அந்த கட்சியின் தலைவராக நீடிப்பாரா என்பதே ஒரு கேள்விக்குறியாக ஆகியிருக்கக்கூடிய இந்த சூழலில் அவர் வெளியிடக்கூடிய அந்த பட்டியலையும் எதிர்கொள்ளக்கூடிய திராணி திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு இருக்கிறது. உடல்நலம் பாதிக்கப்பட்ட பிரபல பின்னணி பாடகர் பாம்பே ஜெயஸ்ரீ உடல்நலம் தேறி வருவதாக அவரது குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். இசை நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக அண்மையில் லண்டன் சென்ற பாம்பே ஜெயஸ்ரீ உடல்நிலை பாதிக்கப்பட்டு அங்கிருக்கும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தற்போது அவரது உடல்நிலை குறித்து பாம்பே ஜெயஸ்ரீ டுவிட்டர் பக்கத்தில் அவரது குடும்பத்தினர் விளக்கம் அளித்துள்ளனர். அதில் பாம்பே ஜெயஸ்ரீக்கான மருத்துவ சிகிச்சைக்கு நல்ல பலன் கிடைத்து வருவதாகவும் அவரது உடல்நிலை தேறி வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இந்திய அரசு தங்களுக்கு போதிய ஒத்துழைப்பு அளித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் புனேவில் நடைபெற்ற சீனியர் தேசிய வாழ்வீச்சு சாம்பியன்ஷிப் போட்டியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பவானி தேவி தங்கப்பதக்கம் வென்று அசத்தியுள்ளார். ஒலிம்பிக்கில் கலந்து கொண்ட முதல் இந்திய வாழ்வீச்சு வீராங்கனை என்ற பெருமைக்கு சொந்தக்காரரான பவானி தேவி புனேவில் தொடங்கிய 33வது சீனியர் தேசிய வாழ்வீச்சு சாம்பியன்ஷிப்பில் கலந்து கொண்டார். இதில் தனிநபர் சேபர் பிரிவில் அவர் தங்கம் வென்றுள்ளார். பவானி தேவியின் தமிழ்நாடு அணியும் தங்கம் வென்று அசத்தியதால் இது இரட்டிப்பு வெற்றியாக அமைந்துள்ளது. தொழில்நுட்பம் சார்ந்த செய்திகளை அன்பாக்ஸ் பகுதியில் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் ட்விட்டர் ப்ளூ டிக் சேவை மாற்றம் குறித்து விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் சிவரஞ்சனி. ட்விட்டர்ல நீங்க ப்ளூ டிக் வெரிஃபிகேஷன் வாங்கி இருக்கீங்களா? இனி அதை நீங்க ஃப்ரீயா பயன்படுத்த முடியாது. வர ஏப்ரல் 1ஆம் தேதியில இருந்து மாசம் 900 ரூபாய் கொடுத்தாதான் நீங்க ப்ளூ டிக்கை பயன்படுத்த முடியும். இதுவரைக்கும் திரைப்பிரபலங்கள், அரசியல்வாதிகள், பத்திரிகையாளர்கள் போன்றவர்களுக்கு தான் ப்ளூ டிக் இருந்து வந்துச்சு. ஆனா இனிமே பணம் கட்டினா எல்லாருக்குமே வெரிஃபிகேஷன் வாங்க முடியும். அது மட்டும் இல்லாம சில விதிமுறைகளையும் மாத்திருக்காங்க. ட்விட்டர் கணக்கு தொடங்கி 90 நாட்கள் ஆகியிருந்தாதான் முன்னாடி எல்லாம் ப்ளூ டிக் வாங்க முடியும். இப்போ அதை 30 நாட்களா குறைச்சிருக்காங்க. தவிர முன்பை விட அதிக வரிகளை நீங்க ட்வீட் பண்ணலாம். 4000 எழுத்துக்கள் வரைக்கும் நீங்க ட்வீட் பண்ண முடியும். அதே போல ரிப்ளை, கமெண்ட் போன்றவற்றிலையும் இனி அதிகமான எழுத்துக்களை பயன்படுத்த முடியும். இந்தியா உள்பட ட்விட்டர் பயன்பாட்டில் இருக்கும் அனைத்து நாடுகள்லையும் இந்த விதிகள் அமலுக்கு வருது. தொடர்ந்து நம்ம ஊர் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். வேலூரில் குடிபோதையில் தகராறு செய்த அண்ணன் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்த தம்பி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார்.
பூசாரிப்பள்ளியை சேர்ந்த 28 வயதான கோபால் அடிக்கடி மது குடித்துவிட்டு வந்து அவரது தாயுடன் சண்டை போட்டு வந்திருக்கிறார். நேற்று மாலையும் குடிபோதையில் தாயுடன் தகராறு செய்த நிலையில் தம்பி பாஸ்கரன் கண்டித்திருக்கிறார். அப்போதும் இருவருக்கும் இடையே சண்டை ஏற்பட இருசக்கர வாகனத்திற்கு வாங்கி வைத்திருந்த பெட்ரோலை கோபால் மீது ஊற்றி பாஸ்கரன் தீ வைத்திருக்கிறார். இதில் பலத்த காயமடைந்த கோபால் வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பாஸ்கரன் கைது செய்யப்பட்டார். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே சாலை ஓர பள்ளத்தில் கிடந்த 45 வயது மதிக்கத்தக்க ஆண் சடலத்தை மீட்ட போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேத்தியாத்தோப்பு குறுக்கு ரோட்டில் புவனகிரி விருத்தாச்சலம் சாலையில் 4 அடி பள்ளத்தில் சடலம் கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து அங்கு சென்ற போலீசார் அதனை கைப்பற்றி கொலையா தற்கொலையா என்று விசாரித்து வருகின்றனர். அரியலூர் மாவட்டம் தேவனூரில் திருமண கோஷ்டி வந்த பேருந்து கவிழ்ந்து 40க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். விருத்தாச்சலம் அருகே உள்ள கார்குடல் கிராமத்தை சேர்ந்தவர்கள் அரியலூர் மாவட்டம் செந்துறையில் நடைபெற்ற திருமண நிகழ்ச்சிக்கு சென்றுவிட்டு தனியார் பேருந்தில் ஊர் திரும்பியுள்ளனர். தேவனூர் வளைவில் திரும்பும் போது பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து சாலை ஓர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்தில் காயமடைந்த 40க்கும் மேற்பட்டோர் ஜெயங்கொண்டம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ராமநாதபுரம் வழிவிடு முருகன் கோவிலில் பங்குனி உத்தர திருவிழா கொடியேற்றம் மற்றும் காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. இந்த நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். இன்று முதல் 10 நாட்களுக்கு நடைபெறும் விழாவில் 5ஆம் தேதி பூக்குழி, பால்குடம் எடுத்தல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. உயர்கல்வியில் கணிதம் படிப்பதில் மாணவர்களுக்கு ஆர்வம் குறைவதாக கூறுகிறது ஒரு புள்ளி விவரம். உண்மை என வரைகலை உதவியுடன் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் லாவண்யா. தொடர்ந்து இந்த தொகுப்புடன் இந்த செய்திகள் நிறைவு. இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் கல்லூரிகள்ல கணித பாடப்பிரிவுல சேரக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கிறது தெரிய வந்திருக்கு. கணித பாடப்பிரிவுல மாணவர்கள் சேர்வதற்கான ஆர்வம் குறைஞ்சிருக்கிறதா பேராசிரியர்கள் தரப்புல இருந்து சொல்லப்படுது. புள்ளி விவரங்கள் படி பார்த்தோம்னா 2018-19 2329 மாணவர்களும், 19-20 1640 மாணவர்களும், 2021 936 மாணவர்களும், 21-22 ஆண்டுல 977 மாணவர்களும், 22-23 ஆண்டுல 970 மாணவர்களும் கணித பாடப்பிரிவுல பிஎஸ்சி மேக்ஸ்ல சேர்ந்திருக்காங்க. சதவீதத்தின்படி பார்த்தோம் அப்படின்னா கணித பாடப்பிரிவுல கடந்த 5 ஆண்டுகள்ல யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் கல்லூரிகள்ல 50% சேர்க்கை குறைந்திருக்கிறது. அதே போல பிசிஏ அந்த பாடப்பிரிவுல பார்த்தோம்னா 47% மாணவர்களுடைய சேர்க்கை அதிகரிச்சிருக்கிறதாவும், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல 31% மாணவர் சேர்க்கை அதிகரிச்சிருக்கிறதாவும் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த சராசரி வருமானம் இந்த பிசிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் போன்ற தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த இந்த பாடப்பிரிவை தேர்வு செய்யக்கூடிய மாணவர்களுக்கான வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஆண்டுக்கு 2.5 லட்சம்ல இருந்து 5 லட்சம் வரை சம்பளம் வரக்கூடிய வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பேராசிரியர்கள் தெரிவிக்கிறாங்க. அதே மாதிரிதான் கணித பாடப்பிரிவை தேர்வு செய்யக்கூடிய மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேம்பஸ் இன்டர்வியூ நடத்துறவங்களும் பேராசிரியர்கள் தரப்புல இருந்தும் சொல்லப்படுது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஏன் கணித பாடப்பிரிவுல சேரக்கூடிய மாணவர்களுடைய ஆர்வம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சில காரணங்களை பேராசிரியர்கள் குறிப்பிடுறாங்க. என்னென்ன காரணங்கள் அப்படின்னு பார்க்கலாம். முதலாவதா பார்த்தோம்னா 30% டாப்பர்ஸ், அதாவது நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய 12ஆம் வகுப்புல நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே பொறியியல் பாடத்துல சேர்ந்துடுறாங்க அப்படின்னு ஒரு காரணம் சொல்லப்படுது. அதற்கு அடுத்தபடியா கொரோனா கால இடைவெளி, அந்த இடைவெளி மாணவர்களுக்கு அந்த படிப்பு மேல இருந்த ஆர்வத்தை குறைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வேலை வாய்ப்பு பற்றிய விழிப்புணர்வு இல்லாததும் முக்கிய காரணமா சொல்லப்படுது. கணித பாடத்தை தேர்வு செய்யறவங்களுக்கு இந்த வேலை வாய்ப்புலாம் இருக்குன்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. அதே போல தொழில்நுட்பம் சார்ந்த பாடப்பிரிவுகளை மாணவர்கள் அதிகம் தேர்வு செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே போல ஆர்வத்துடன் கற்றுத்தரக்கூடிய ஆசிரியர்கள் பள்ளிகள்ல இப்போ இல்ல, அவங்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாம இளைய தலைமுறையினரிடையே நிறைய சோசியல் மீடியாவுடைய இணைய பயன்பாடு அதிகரிச்சிருக்கிறதும் இதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இந்த கணித பாடப்பிரிவை தேர்வு செய்யாம போறதுனால ஃபியூச்சர்ல என்னென்ன மாதிரியான தாக்கங்கள் உண்டாகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா
கணித பாடத்திற்கு பிரிவை தேர்வு செய்யாத ஆசிரியர்களுக்கான டிமாண்ட் அப்படிங்கிறது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மாணவர்களுடைய ஆற்றல் திறன் குறையும். ஏன்னா மேக்ஸ் அப்படிங்கிறது லாஜிக்கல் லேர்னிங் வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கறனால அவங்களுடைய ஆற்றல் திறன் குறையும் அப்படின்னும், அதே போல நுழைவுத் தேர்வு, இந்த போட்டித் தேர்வு எழுதக்கூடிய அந்த மாணவர்கள் வந்து மேக்ஸ் தெரியாதது ஒரு சவாலாவே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, மாணவர்களுக்கு கணித பாட பிரிவுல ஆர்வம் அதிகரிக்க என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதலாவதா பள்ளிகள்ல கணிதத்தை ஆர்வத்தோட ஃபன் ஃபேக்டோட கற்றுத்தரக்கூடிய ஆசிரியர்கள் அதிகம் பேர் இருக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்படுது. அதே போல கணிதம் பயில்வோருக்கு இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் பற்றின விழிப்புணர்வை மாணவர்கள் மத்தியில ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கணிதத்துல தகவல் தொழில்நுட்பத்தை புகுத்தி அவங்களுக்கு புது வழியிலான கற்பித்தல் முறைகளை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லப்படுது.